எரிபொருள் வாயு, எரிபொருளோட வாயுக்கு வந்து உற்பத்தி வாயு, ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் கேஸ்னே அது ஒரு வந்து என்ன சொல்றீங்க, சிஎன்ஜியோட கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ் மாதிரி ப்ரொடியூசர் கேஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. ப்ரொடியூசர் கேஸோட கான்ஸ்டியூன்ஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து 10லேருந்து 30%, 15லேருந்து 13%, 30% வரைக்கும் இருக்கும். அப்புறம் CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து 5 to 15%, நீர் மூலக்கூறு H2O வந்து 6 to 8% இருக்கும். மெஜாரிட்டியா எவ்வளவு இருக்கும், என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கும் 45 to 60%. அப்புறம் மீத்தேன் வந்து 2 to 4%, ஹைட்ரஜன் வந்து 10 to 20% இருக்கும். இதுக்கு பேர் ப்ரொடியூசர் கேஸ்னு பேர். ஸோ இதுல பாருங்க, ப்ரொடியூசர் கேஸ் known by different name in different countries. It is referred as wood gas in USA and suction gas in UK. ஸோ இதை நோட் பண்ணிங்க. அமெரிக்கால வந்து wood gasன்னு சொல்லுவாங்க. யுனைடெட் கிங்டம் யூகேல வந்து சக்ஷன் கேஸ், உறிஞ்சி வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ப்ரொடியூசர் கேஸ்க்கான அர்த்தம் தான். ஓகே, அதுவும் இந்த கான்ஸ்டியூன்ஸ் நோட் பண்ணீங்க, இது ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பாசிபிள் இருக்கக்கூடிய, நோட் பண்ணீங்க. ஸோ அதுக்கப்புறம் கோல் கேஸ், நிலக்கரி வாயு. ஸோ நிலக்கரியில் என்னெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. நிலக்கரியில பயன்படுத்தக்கூடியத கோல் கேஸ் வந்து நிலக்கரி ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் கேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோல் வந்து எப்படி பண்றாங்க, ஃபயர் பண்றாங்க. ஸோ கோலை போட்டு ஃபயர் பண்ணி அதுல வந்து என்ன பண்றாங்க, குளிர்பான் கண்டக்ஷன் வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய தாரெல்லாம் கலெக்ட் பண்றாங்க, டார்வெல். அப்புறம் சுத்திகரிப்பானை வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய கேஸஸ் மட்டும் தனியா பிரிச்சு ஒரு கண்டெய்னர்ல சேவ் பண்றாங்க. இதுக்கு பேர் கோல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நார்மலா கமர்ஷியலா யூஸ் பண்ணக்கூடியது. உங்களுக்கு சாலிட் ஃபியூவலுக்கும் கேசஸ் ஃபியூவலுக்கும் அட்வான்டேஜஸ் பொறுத்து தான் இதனால கேசஸா பிரிக்கிறாங்க. என்ன காரணம், கோலை அப்படியே பயன்படுத்தலாங்க, ஏன் வந்து அது கேஸா மாத்தணும் அப்படின்னா, இதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு சாலிட் ஃபியூவலோட கேசஸ் ஃபியூவல் தான் ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கு. உங்களுக்கு கேரி பண்றது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பண்றது, இது எல்லாமே வந்து கம்பேர்ட் டு சாலிட் கேஸோட சாலிட் ஃபியூலோட கேசஸ் ஃபியூலுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி கலரிஃபிக் வேல்யூயும் கேசஸ் ஃபியூலுக்கு அதிகமா இருக்கும். ரிசிடியூ ரொம்ப ரொம்ப கம்மியா வரும். நம்ம அந்த சாலிட்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு எடுத்துடுறோம். பிரித்து எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும், உங்களுக்கு அதுல கழிவுகள் வந்து அதிகம் வராது. ஸோ கேசஸ்ல வந்து அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதெல்லாம் தான் ஜென்ரலா வந்து கேசஸ் ஃபியூலுக்கும் சாலிட் ஃபியூலுங்களோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ். இது ஜென்ரலா இப்போ வந்து கோல் கேஸை பத்தி கொடுத்துருக்காங்க. இதோட உற்பத்தி எப்படி இருக்குங்கிறது அந்த டிராயிங்ல கொடுத்துருப்பான். அதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு புக்ல இருக்கும், அதை நீங்க படிக்கிறப்ப நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் கேஸ், பயோகேஸ், இதுவும் ரெண்டு என்ன இருக்கு உங்களுக்கு முக்கியமான ரெண்டு கேசஸ். வாட்டர் கேஸ் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சேர்ந்து உருவாக்கக்கூடியது. வாட்டர் கேஸ்னா நீர்ல இருந்து உருவாக்கக்கூடியதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அது கிடையாது. வாட்டர் கேஸ்ல கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் இருக்கும். நீர்ல H2O இருக்கும். அதுல மேஜரான பார்ட்டா ஹைட்ரஜனும் மோனாக்சைடு கார்பன் மோனாக்சைடும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாட்டர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பயோகேஸ். ஸோ பயோகேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ பயோகேஸ் அப்படிங்கிறது உயிரி வாயுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா, ஆடு மாடுகளோட சாணங்கள் கழிவுகளை வந்து ஒரு சேர்த்து ஒரு கண்டெய்னர்ல வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ஜென்ரலா ஆடு மாடுகள்லாம் வெளியில மேயிற மாதிரி இருக்கு. நமக்கு வந்து ஒரு மாட்டு கொட்டாகையா ஒரு ஃபார்மா, அதாவது கவு ஃபார்ம், இந்த ஆடு மாடுகளோட அந்த பண்ணைகளை மெயின்டைன் பண்ணி
அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் ஒரு பெரிய டேங்க்ல வந்து ரிசீவ் ஆகுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. இதான் அந்த வாட்டர் டேங்க், வேஸ்ட் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க ரிசீவ் ஆயிடும் அப்படின்னா அது ரொம்ப நாள் அதுல இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா அது மீத்தேன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடும். ஸோ அதுல ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க. இதே ஒரு டியூப் கலெக்ஷன் போட்டு வெளியில எடுத்து அதை பயன்படுத்துறது. ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த கேஸை வச்சுட்டு ஒரு டியூப் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, வாட்டரை வந்து ஹீட் பண்றாங்க. ஸோ வாட்டரை ஹீட் பண்ணா என்ன ஆயிடும், ஸ்டீம் உருவாகும். அந்த ஸ்டீம் வந்து ஹை ப்ரெஷரா உருவாகி அது ஜென்ரேட்டரை ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதுல கொடுத்துருக்க செட்டப் தான் எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வேரியஸ் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய இடங்கள்ல இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த படிச்சவங்க எல்லாம் இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தோடனே ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்லா படிச்சவங்க எல்லாம் இயற்கை விவசாயம் வரப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த உயிரி உரங்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாண வாயு பயோகேஸை பயன்படுத்தி தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது கமர்ஷியலா ரொம்ப இன்னும் அவங்க வரல, ஆனா நிறைய இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய பயோகேஸ் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல. இதை நோட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கும். ஓகேவா? பயோகேஸ்னா என்ன, வாட்டர் கேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஹைட்ரோ கார்பனை பத்தி 8th ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது. அதுக்கப்புறம் கோல் அதோட டைப்ல என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது எங்க கவர் ஆகுது, இப்ப நம்ம இந்த இப்போ 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்துட்டு எங்க கவர் ஆகுது அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். உங்களுக்கு சிலபஸ்ல வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். கரெக்டா? இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் இதுல வரும். நீ இதெல்லாம் படிக்கணும். பெட்ரோலியம் ப்ராடக்ட் நமக்கு புக்ல தனியா ஒரு இதுவே கிடையாது. என்ன இல்லை, உங்களுக்கு தனியா ஒரு யூனிட்டே கிடையாது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல வந்து கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் நம்ம படிக்கிறோம். ஜெனரலா இதுவும் சேர்த்து படிச்சுக்கணும். அப்புறம் கோலோட நிலக்கரியோட வகை, அது எங்கேருந்து எடுக்கிறாங்க, மேற்சுரங்க எப்படி, அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லேனா வந்து டிக் பண்ணிட்டே வருவாங்க, தோண்டிக்கிட்டே வருவாங்க. அதுல மேற்பகுதியில எந்த மாதிரியான கோல் கிடைக்கும், அது தோண்ட தோண்ட எந்த மாதிரியான கோள்கள் கிடைக்கும். கோல்ல அந்த மாதிரி டைப்லாம் இருக்கு, 4 டைப்புக்கு மேல இருக்கு. ஸோ அது எல்லாமே நீங்க நோட் பண்ணணும். அண்டர் கிரவுண்ட் மைனிங். ஸோ இது மேல் பகுதி சுரங்கத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதி சுரங்கம் பாருங்க, அடிப்பகுதியில் தோன்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு அதுல எல்லாத்தையும் சுரண்டி எடுப்பாங்க. இது அண்டர் கிரவுண்ட் மைனிங் சொல்லுவாங்க. ஸோ டைப் ஆஃப் கோல் என்னென்னலாம் இருக்குன்னா லிக்னைட், அப்புறம் சப் பிட்னுமஸ், துணை பிட்னுமஸ், அப்புறம் பிட்னுமஸ் நிலக்கரி, ஆந்திரசைட். ஆந்திரசைட் கோல் தான் ரொம்ப வந்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஃபியூல் இருக்கக்கூடியது, நன்காக எரியக்கூடியது, நிறைய இடங்கள்ல பயன்படுத்தக்கூடியது நல்ல கோல் அப்படின்னா ஆந்திரசைட். அதுக்கு முன்னாடி கார்பனோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக அது நல்ல ஒரு எரிபொருள்னு சொல்லுவாங்க. அப்புறம் லிக்னைட்டுக்கு வந்து கம்மியான கார்பன் பர்சன்டேஜ் இருக்கும். அதை விட சப்மிட் பிட்மஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை விட பிட்மஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதை விட ஆந்திரசைட்டுக்கு இன்னும் அதிகமா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா போயிட்டே இருக்கும் நிலக்கரியோட வகைகள், டைப் ஆஃப் கோல். இதை நோட் பண்ணிங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கோல்ல உங்களுக்கு புக்ல அந்த பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ப்ராப்பரா நோட் பண்ணீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லிக்னைட் எப்படி இருக்கும், சப்பிட்னமஸ் எப்படி இருக்கும், பிட்னமஸ் எப்படி இருக்கும், ஆந்திரசைட் எப்படி இருக்கும் பாருங்க. ஆந்திரசைட்லாம் போனீங்கன்னா ரொம்ப லார்ஜா நோன்றப்ப அடியில தான் ரொம்ப கிடைக்கும். நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமான ஆந்திரசைட்டே கிடையாது. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கோள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா லிக்னைட், சப்பிட்னமஸ், இந்த மேன்மட்ட கோள்கள் தான் அதிகமா இருக்கு, நிலக்கரி தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம நிறைய வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட் ரன் பண்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட் அதிகமா சார்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. அதிகமான இந்த எரிபொருள்கள் தான் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆயில் ப்ராடக்டையும் இந்த கோல் தான் அதிகமா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து கோல்லாம் இருக்கு, நிலக்கரி இருக்கு, அந்த அளவுக்கு வேல்யூவான கோல் கிடையாது. யூகே, யுனைடெட் கிங்டம்லாம் பாத்தீங்கன்னா கோல் சோர்ஸ் ரொம்ப அதிகம். நிலக்கரியோட அந்த தன்மை வந்து ரொம்ப அதிகமான நல்ல வளமான நிலக்கரிகள் வந்து யுனைடெட் கிங்டம்ல அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் அங்க இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் நடந்துச்சு. அதிக அளவுக்கு நிறைய என்ன பண்ணாங்க, வளர்ச்சி 1700 800களே வளர்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. நிலக்கரியோட பயன்கள் லூப்ரிகண்டா பயன்படுத்துறாங்க, அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ல பயன்படுத்துறாங்க, அப்புறம் செயற்கை பயன்படுத்துறாங்க, கார்பன் ஃபைபர்ல பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நிலக்கரியோட பயன்கள். நம்மளா வந்து நிலக்கரி யூஸ் பண்றாங்க. எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா
தெர்மல் பவர் பிளான்ட் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்ல என்ன பண்ணுவாங்க, கோலை போட்டு தான் ஹீட்டை உருவாக்கி அந்த ஹீட்ல வாட்டரை வந்து ஹீட் பண்ணுவாங்க பாய்லர்ல. அதுல இருந்து என்ன ஆயிடும், ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்டீம் போய் ஒரு டர்பைனை ரன் பண்ற மாதிரியும் அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியும் செட்டப் பண்ணிடும். இது நிலக்கரியோட பயன்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்டைன்ட் ஃப்ரம் கோல், நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் விளைபொருட்கள். ஸோ ஒரு நிலக்கரியை எரிச்சு அதுல இருந்து என்னென்னலாம் நம்ம விளைபொருட்கள் கிடைக்கும். ஸோ நிலக்கரியை வந்து இது வந்து ஒரு டெஸ்ட், இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதுல என்ன கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருசா அதை போடுவாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்ல கொஞ்சோண்டு என்ன பண்ணிருக்காங்க, கோல் எடுத்துக்கிறாங்க, அதை பர்னர் வச்சு ஹீட் பண்றாங்க, பாயிலிங் டியூப்ல வச்சு. அதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, கோல் கேஸ் வந்து வெளியில தனி வந்துருது. ஓகே, நிலக்கரி வாயு பார்த்தோம். நிலக்கரி வாயு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு, அதை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கோல் தார் தனியா பிரிஞ்சு வருது. நமக்கு அந்த ரோடு போடுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்றது தார் நிறைய யூஸ் பண்றாங்க கமர்ஷியலா. ரோடு போடுறது, இந்த மாதிரி சில மெட்டீரியல் எல்லாம் வந்து மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் வாட்டர், அம்மோனியாவை கரைத்த திரவ அம்மோனியா வைக்கிறது. ஸோ இந்த அம்மோனியா கரைத்து திரவ அம்மோனியா லிக்யூடு அம்மோனியம் கிடைக்குது, அம்மோனிக்கல் லிக்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நிலக்கரியை வந்து காய்ச்சி வடிக்கிறப்ப, சிதைத்து வடிக்கிறப்ப நம்ம கிடைக்க முடியுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாத்துங்க. எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜெனரலா தெரிஞ்சா போதும், இதெல்லாம் நீங்க நோட்ல எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப புக்ல இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வரைஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அப்படி பண்றாங்க, புக்ல இருக்கிற டிராயிங் வரைஞ்சிடுறது. நமக்கு கேட்கக்கூடியது மெயினா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். உங்களுக்கு மெயின்ஸுக்கு இது கிடையாது. குரூப் 2 மெயின்ஸுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடையாது, சயின்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு டாபிக் கிடையாது. தமிழ் தான் உங்களுக்கு, தமிழ்நாடு ஹிஸ்டரி ரிலேட்டடா தான் அதிகமா இருக்கு. திருக்குறள், தமிழ் புக்கு தான் நீங்க நிறைய படிக்கணும், அதுலதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குரூப் 2 மெயின்ஸுக்கு சயின்ஸ் வந்து ஒரு டாபிக்கா இருந்துச்சு. அப்பெல்லாம் இது வந்து 8 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்ப அதெல்லாம் நீங்க படிக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி டிராயிங் எல்லாம் நீங்க நோட் பண்ண அவசியம் கிடையாது. ஜெனரலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போதும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அதுக்கு மாரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? ஆனா ஜென்ரலா கான்செப்ட் எல்லாம் படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா குரூப் 2க்கு பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர் வேற, இப்ப கேட்க போற கொஸ்டின் பேப்பர் வேற. சிலபஸ் மாதிரியே அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி மாதிரி இதுக்கு அதாவது நம்ம குவாலிட்டியான வந்து ஆளுங்களை வந்து உள்ள எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப தீரமா இருக்காங்க. நிறைய வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து சிலபஸ் மாத்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம் மாத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வெளியிட்டாங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்லயும் அவங்க சொன்னது அப்படியே ப்ரூவ் ஆனிச்சு. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மாடல் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா கொஸ்டின் கேட்கறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எந்த அளவுக்கு நீங்க சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறதுல நிறைய கான்செப்டுவலான கொஸ்டின் தான் நிறைய இருந்துச்சு. அப்ப உங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறப்பயே கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து சில கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ்ல கொஸ்டின் வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நிறைய இருந்துச்சு பார்த்தோம். அதை வந்து பேஸ் பண்ணி நீங்க படிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் ரெஃபர் பண்ணுங்க. மேஜரா மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாரும் பிரிண்ட் எடுத்துங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் வச்சிருப்பீங்க. அப்படி யாரும் இல்லை அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க வந்து எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் நியூ சிலபஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் நோட் அதெல்லாம் ஒரு புக் மாதிரி பைண்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் அதுதான் நமக்கு சோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு டூயின ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. நிலக்கரி கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுகிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளாக் டைமண்ட், கருப்பு நிலக்கரி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா நிலக்கரி கருப்பு வைரம். ஆக்சுவலா கோல்ல இருந்து தான் வைரமே உருவாகுது. நீங்க மண்ணில் வந்து தாவரங்களோட விலங்குகள் வந்து மக்குது அப்படின்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு காலங்கள் இருக்கு, அதாவது எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து அது அதிகமா பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதிகமான ப்ரெஷர் அதிகமான டெம்பரேச்சர் அதிகமாக வருடங்கள் அதிகமாக அது வைரமா மாறிடும். கோலை வந்து கருப்பு வைரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் இது விலை மதிப்பெற்றது. 1000 கிலோகிராம் நிலக்கரியானது 700 கிலோகிராம் கல்கரி, பல லிட்டர்கள் அம்மோனியா, 50 லிட்டர் கரித்தார் மற்றும் 400 மீட்டர் கியூப் கரி வாயுவை தரவல்லது. ஸோ இவ்வளவு ப்ராடக்ட் வந்து அதுல இருந்து இருக்கு. It is also known as a black diamond owing to its precious nature
on destructive distillation. 100,000 kg of coal gives 700 kg of coke. கோக்குங்கிறது ஒரு எரிபொருள், கல்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 100 liters of ammonia, 15 liters of coal tar and 400 meter cube of coal. இதை நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பெட்ரோலியம். பெட்ரோலியம் நம்ம கமர்ஷியலா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. பெட்ரோலியம் எப்படி வந்து வெளியில எடுக்கிறாங்க அப்படிங்கறதோட செட்டப் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. பழங்கால நாகரிகம் கச்சா ஒட்டும் பொருட்களாக பயன்படுத்தியுள்ளன. ஆர்ச்சன் கல்ச்சர் யூஸ் டு க்ரூட் ஆயில் ஃபார் பெயிண்டிங் மெட்டீரியல். ஒட்டும் பொருள், ஸோ கச்சா எண்ணெய்களை வந்து ஒரு அடேசிவா பயன்படுத்திருக்காங்க. பல்வேறு பரப்புகளில் நீர் புகாவரணம் தடுப்பதற்கு ஒட்டும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த குரூட் ஆயில வந்து எதுக்கு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னா, நிறைய வந்து அந்த லீக்கேஜ் ஆகிற இடங்கள்ல எல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நார்மலா எல்லாருக்கும் தெரியுமா உங்களுக்கு, பெட்ரோலியம் அப்படிங்கிறது டைரக்டா எடுக்கிறது கிடையாது, குரூட் ஆயில் தான் டைரக்டா எடுப்பாங்க. அந்த குரூட் ஆயில இருந்து பிரிக்கிறது தான் பெட்ரோலியம்லாம். பெட்ரோலியம், டீசல், மண்ணெண்ணெய் இதெல்லாம் நார்மலா நம்ம வந்து அதிகமான இம்போர்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குரூட் ஆயில் தான். குரூட் ஆயில் நம்ம வந்து ஒரு நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம். அது எல்லாமே போறது எதுல போறதுன்னா ஆயில்ல தான் போகுது. இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் ஃபியூல் வந்து குரூட் ஆயில் இம்போர்ட் பண்ற காசுல தான் நமக்கு என்ன ஆயிடுது, நிறைய காசு செலவு பண்ணிடுறோம் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. குரூட் ஆயில் அப்படிங்கறத தனியா வாங்கக்கூடியது. அதை வாங்கிதான் பெரிய பெரிய இந்த ரிலையன்ஸ் கம்பெனி, அம்பானி இந்த குரூப் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கக்கூடியதை தனியா பெட்ரோலா ஆயில், அதாவது குரூட் ஆயில்ல இருந்து கச்சா வேலையே. நிறைய கம்பெனி அதை சார்ந்துதான் இருக்கு. அதை கவர்மெண்ட் வாங்கி அவங்க விற்பாங்க. குரூட் ஆயில் வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கி அதை வந்து நம்மளோட டொமஸ்டிக் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனிக்கும் வித்து அது மூலயமா நமக்கு பெட்ரோல் ப்ராடக்ட் எல்லாம் வருது. இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட்டும் இது ரிலேட்டா ஒரு ஆக்ட் ரிஃபார்ம் பண்ணிருக்காங்க. நிறைய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு தான் அதிகமான பெட்ரோல் வந்து நம்ம பயன்படுத்துறோம். இந்த குரூட் ஆயில்ல இருந்து உருவாக்குற பெட்ரோல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வெஹிக்கிள் தான் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப காமனா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அதாவது பேட்டரியில ஓடுற மாதிரி வெஹிக்கிள் இப்போ வந்து இன்வென்ட் பண்ணிட்டாங்க. அது நிறைய இடத்துல லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம ஊர்லயே கூட பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்குது. இப்ப நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த மாடல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பெட்ரோல் ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் பிளான். அந்த மாதிரி இன்வென்ட் பண்ணிடுவாங்க. 2025-30 இதை வந்து ஃபுல்லா ரீஃபார்ம் பண்ணணும், எல்லாத்தையும் மாத்தணுங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. அப்ப போக போக என்ன ஆயிடும், நமக்கு பெட்ரோலோட கடைக்கு தன்மையும் வந்து கம்மின்னு சொல்றாங்க. 2050 வரைக்கும் தான் நமக்கு பெட்ரோல் இருக்கு உலகத்துக்குள்ளாவே. அதுக்கு மேல நமக்கு கச்சா எண்ணெய் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, இயற்கை வளங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய என்ன ஆகும், இம்போர்ட் பண்றது குறைஞ்சிடும். ஸோ இம்போர்ட் பண்றது குறைஞ்சிட்டாலே என்ன ஆயிடும், நம்ம வந்து நல்லா வளர்ந்த டெவலப்டு கண்ட்ரியா ஆயிடலாம். இதெல்லாம் முக்கியமான இதை நோட் பண்ணிக்கணும். அப்புறம் பெட்ரோலியத்தோட பரவல். ஸோ இந்தியாவில எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்குது, நம்ம நாட்டிலையும் சில இடங்கள்ல பெட்ரோல்கள் வந்து கிடைக்குது, இந்த கச்சா எண்ணெய் வந்து கிடைக்குது. அது எங்கன்னா குஜராத்ல தான் மேஜரா, குஜராத்லயும் அசாம்லயும். அப்புறம் மும்பை பாம்பே ஹைலைட் கிடைக்குது. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த மேப்ல இருக்கக்கூடிய நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் டூயின ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. உலகின் முதல் பெட்ரோலியம் எண்ணெய் கிணறு எங்க இருந்துச்சு அப்படின்னா 1839. இதுல வந்து ரெண்டும் பாருங்க, இயர் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க பாருங்க. 1859, இதுல வந்து 1839 கொடுத்துருக்காங்க. தமிழ் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் மட்டும் தான் படிப்பீங்க, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ். இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கும். 1839 இருக்கும், 1859 இருக்கும். இது எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1859 தான் நமக்கு. ஆக்சுவலா இது ரெண்டுல எது கரெக்ட்னு எனக்கு இப்ப தெரியல.
நம்ம கூகுள் செக் பண்ணி நம்ம செக் பண்ணோம்னா நம்ம கரெக்டான ஆன்சர் தெரியும். ஏன்னா சில இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கதான் கரெக்ட்னு கிடையாது, நம்ம கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலத்துல கொடுத்துருக்கிறது மட்டும்தான் வந்து கொஸ்டின் பேப்பர்ல ஆங்கிலத்துல இருக்கிறதா ஃபைனல்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப தவறானதா இருந்தாலும் அதான் ஃபைனல். ஆனா நமக்கு புக்கை ரெஃபர் பண்றதுல தமிழ் புக்லயும் நிறைய மிஸ்டேக் இருக்கு, இங்கிலீஷ் புக்லயும் நிறைய மிஸ்டேக் இருக்கு. ரீசெண்டா வெளியான புக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு, ஆனா நிறைய இடங்கள்ல வந்து நிறைய தவறுகள் நிறைய மிஸ் ஆகுது. நம்ம சயின்ஸை விட ரொம்ப இதாகல, இந்த மாதிரி தியரிட்டிக்கலா இருக்கக்கூடிய பார்ட்ல தான். அப்ளிகேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு, வெறும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல. அப்ப இந்த இடங்கள்ல இருந்து பாக்குறப்ப வந்து நமக்கு நிறைய மாறுது. நீங்க ஜியாகிரபில தான் ரொம்ப அதிகமான தவறுகள் இருக்கு. ஜியாகிரபி அதாவது புதுசா அப்டேட் பண்ண ஃபேக்சுவல்ல நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. அப்ப இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுங்க, 1959 1939 நோட் பண்ணி வச்சுங்க. இதை ஃபர்தரா எனக்கு செக் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க. இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளே செக் பண்ணிட்டு சொல்லுங்க எது வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பெட்ரோலிய கிணறு, இந்த ஃபர்ஸ்ட் ஆயில் வெல் இன் வேர்ல்ட், நீங்க உங்க மொபைல்ல வந்து கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். வேர்ல்ட் வாஸ் ட்ரில்டுனா இது எங்க பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில்வேனியால இயர் 2 இயர் கொடுத்துருக்காங்க. 2 இயர் நோட் பண்ணி ஃபைனல் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் ரெண்டாவது கிணறு செகண்ட் ஆயில் வந்து ட்ரில்ட் இன் மேக்கம், அசாம்ல, இந்தியாவில தான் பண்ணிருக்காங்க. அப்ப இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 1967 இந்தியாவில் அசாமில் மார்க்கம் என்னும் இடத்தில் தோண்டப்பட்டது. உலகிலே இரண்டாவதா தோண்டப்பட்டது நம்ம நாட்டுல தான். அதை நோட் பண்ணீங்க, அசாம் மார்க்கம் எந்த இயர். இது அந்த இடத்துல அந்த நேரத்துல யாரு இருந்தா பிரிட்டிஷோட காலனி ஆட்சியில அதை நோட் பண்ணிருக்காங்க. 1859 தான் கரெக்ட். ஒரு ஸ்டூடெண்ட் செக் பண்ணிட்டு சொல்லிருக்கீங்க, வெரி குட். 1859 நோட் பண்ணீங்க. தமிழ் புக்ல நோட் பண்ணக்கூடியங்க அதை திருத்திங்க அந்த பாயிண்ட். ஓகே, 1859 கரெக்ட் கரெக்ட். அடுத்து ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கிறப்ப என்னென்னலாம் பண்ணணும் அதை பாருங்க. கச்சா எண்ணெய் அப்படிங்கறது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல் இது எல்லாமே கச்சா எண்ணெயில தான் வருது, க்ரூட் ஆயில்ல தான் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நீரை வந்து பிரிச்செடுக்கணும், செப்பரேஷன் ஆஃப் வாட்டர். அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் காம்பவுண்ட், சல்ஃபர் சேர்மங்களை பிரித்தெடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபிராக்ஷனல் அப்படிங்கிறதோட டீட்டெயில் வந்து ஒரு புக்ல கொடுத்துருப்பாங்க. படிச்சுட்டு ஜஸ்ட் என்னன்னு பாத்துங்க, ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இதான் அது பாருங்க, க்ரூட் ஆயில் வந்து பிரிச்சு எடுக்கக்கூடியத உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பெட்ரோலியம், அதுல என்னென்னலாம் எங்கெங்க கிடைக்குதுன்னு பாருங்க. ரிஃபைனிங் கேஸ் 40 டிகிரி செல்சியஸ்ல ரிஃபைனிங் கேஸ் கிடைக்கும். 205 டிகிரி 205 டிகிரி செல்சியஸ்ல வந்து என்ன கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்குது. அப்புறம் நாப்தா, கெரோசின் எங்க கிடைக்குதுன்னு பாருங்க. கெரோசின் வந்து 175 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 325 டிகிரி செல்சியஸ். டீசல் வந்து 250 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 350 டிகிரி செல்சியஸ். அதோட யூசஸும் பேரலா அது பக்கத்துலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. பாட்டில்டு கேஸ், அப்புறம் பெட்ரோல் வந்து கேசோலினா கார்ல பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஜெட் விமானங்களுக்கு எல்லாம் கெரோசின் பயன்படுத்துறாங்க. டீசல் ஃபியூல் பெரிய பெரிய ட்ரக்குக்கு பயன்படுத்துறாங்க. அப்புறம் லூப்ரிகேட்டிங் ஆயில் 300ல இருந்து 370 டிகிரி செல்சியஸ்ல கிடைக்குது. அப்புறம் ஃபியூல் ஆயில் வந்து பெரிய பெரிய கப்பல்கள் இயக்கிறதுக்கு. அப்புறம் தார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ரெசிடியூலாம் வந்து பெரிய பெரிய ரோடு இந்த ஹைவே எல்லாம் போறதுக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப க்ரூட் ஆயில்ல இருந்து கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பயன்பாடு இருக்கு. அதனாலதான் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு நம்ம நாட்டுல. அதிகமா நம்ம இம்போர்ட் பண்றது வந்து க்ரூட் ஆயில் தான். வேர்ல்டு லெவலையும் நம்ம தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். முதல் 3 இடத்துல நம்ம ஒண்ணா இருப்போம் எப்போதுமே. ஸோ இந்த டிராயிங் ரொம்ப முக்கியம். இது புக்ல கொஞ்சம் டீட்டெயிலாவே இருக்கும், உங்களுக்கு பிக்சர்ல தெரியுதை விட அதுல கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டா இருக்கும். அதுல கூட இந்த டீட்டெயிலா நோட் பண்ணீங்க. அதுல ஸ்மால் மாலிகூல்ஸ், லார்ஜ் மாலிகூல்ஸ், அதுல க்ரூட் ஆயில் எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க டீட்டெயில்டா. இது ஃபுல்லா கோ த்ரூ பண்ணுங்க.
நெக்ஸ்ட் போறேன். குளிர்ச்சி தமிழ்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நோட் பண்ணுங்க. சிறு மூலக்கூறு குறைந்த பொருள் நிலை, எளிதில் ஆவியக்கூடிய, எளிதில் தீர்ப்பற்ற. பெரிய மூலக்கூறு பார்த்தீங்கன்னா உயர் பொருள்நிலை தன்மை, எளிதில் ஆவிய தன்மை, எளிதில் தீப்பற்றா தன்மை, எளிதில் பாயா தன்மை. கச்சா எண்ணெய் வந்து அந்த டியூப் மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து அதுல ஃப்ளோ ஆகிற மாதிரி பார்ப்பாங்க. அதுல கீழே வந்து ஹீட் பண்ணுவாங்க. வெப்பம் வந்து 350 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பம் கொடுப்பாங்க. அதுல ஒண்ணு ஒவ்வொரு டெம்பரேச்சர்லயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்குது. அது எவ்வளவு, இது வந்து இந்த டிராயிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் உங்களுக்கு தனியா இருக்காங்கல்ல, அப்ப இதெல்லாம் அதுல கேட்பாங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல எத்தனை டிகிரி செல்சியஸ்ல நமக்கு டீசல் கிடைக்குது, என்னென்னலாம் கிடைக்கும், இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நிறைய கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த டிராயிங் ரொம்ப முக்கியம். புக்ல இருக்கும், புக்ல படிக்கிறப்போ கொஞ்சம் டீட்டெயிலாவே நோட் பண்ணீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் ஃபியூவல்லாம் இருக்கு, ஃபியூவலோட வகைகள் என்னென்ன இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகும். கரெக்டா? அப்ளிகேஷன் சிலபஸ்ல இல்ல, அதனால இந்த யூனிட் ஒமிட் பண்ணிருப்பீங்க. ஆனா இதுல இருந்து சிலபஸ்ல இருக்கு. ஆனா யூனிட்டோட பேரும் வேற மாதிரி இருக்கு பாருங்க. மேட்டர் அரௌண்ட் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு நமக்கு. மேட்டர் அரௌண்ட் ஹவுஸ்ங்கிறது சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டு இந்த யூனிட்லாம் ஒமிட் பண்ணக்கூடாது, ஃபுல்லா படிக்கணும். அதுவும் இல்லாம ஜென்ரலா நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறப்ப புக்கை ஃபுல்லா படிங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட்டை மட்டும் கவர் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இது வந்து சயின்ஸுக்கு மட்டும் சொல்லல, ஜென்ரலாவே சொல்றேன். உங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸ் புக்கை படிச்சீங்கன்னா அதுல இருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. மொத்தம் கேட்கக்கூடிய 200 கொஸ்டின்ல 100 கொஸ்டின் வந்து சோசியல் சயின்ஸ் புக்கை படிச்சா கிடைக்கும். சயின்ஸ் புக்கை ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ல இருந்து 35 கொஸ்டின் தான் கிடைக்கும். சோசியல் சயின்ஸ் 100 கொஸ்டின் கிடைக்கும். ஹிஸ்டரியில மட்டுமே 60 கொஸ்டின் கிடைக்கும். 6th to 10th வரைக்கும் இருக்கிற ஹிஸ்டரி எல்லாத்தையும் கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின் கிடைக்கும். சிவிக்ஸ் படிச்சீங்கன்னா 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா 20 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். ஜியாகிரபி வந்து 9th 10th புக்கை மட்டும் படிச்சா போதும். 9th 10th புக்கை மட்டும் கவர் பண்ணிட்டீங்க. சாரி, 9th 10th புக் கிடையாது, 10th புக் மட்டும் கவர் பண்ணாலே போதும். 10th 2 புக் இருக்கு, வால்யூம் 1 வால்யூம் 2. 10th புக்கை மட்டும் கவர் பண்ணீங்கனால என்ன ஆயிடும், அதுல இருந்து ஒரு 15-20 கொஸ்டின் வந்துடும். அப்ப 120 கொஸ்டின் சோசியல் சயின்ஸ் புக்லயே இருக்கு. இப்ப நான் எதுக்கு என்ன சொல்றேன்னா, சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய அதுல வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டூடெண்ட் தனியா படிக்கிறப்ப காமனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்துஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து வேலி சமுத்திர நீர்னு ஒரு டாபிக் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஆன்சியன்ட் சிவிலைசேஷன் அது மட்டும் தான் படிச்சுட்டு போவீங்க. ஆனா கொஸ்டின் வந்து எதுல எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லயே ரெண்டு டேர்ம்ல முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு யூனிட் இருக்கு, 12th ஒரு யூனிட் இருக்கு. அதோட பேர் வந்து வித்தியாசப்படும். இப்ப நம்ம இப்பயே பாக்குறோமே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிறது டாபிக் இல்லவே இல்ல. பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படின்னு தான் இருக்கு. பெட்ரோலியம் ப்ராடக்ட்னா கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் பாக்குறோம். நம்ம கிளாஸஸ் பெட்ரோல் ப்ராடக்ட் பார்ட் 1ல வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன டைப் ஆஃப் ஃபியூவல்லாம் இருக்கு அப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். லாஸ்டோட போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்ட் 2ல தான் நம்ம கார்பன் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கவர் பண்ணிடுறோம். நீங்க ஓனா படிக்கிறீங்க அப்படின்னா சில யூனிட்லாம் மேட்டர் அரௌண்ட் ஹவுஸ் இருக்கு. மேட்டர் அரௌண்ட் ஹவுஸ்ங்கிறது அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நிறைய ஸ்டூடெண்ட்க்கு தெரியாது, அதை விட்டுட்டு போடுவாங்க. அதே மாதிரி சோசியல் சயின்ஸ்ல நிறைய டாபிக் இருக்கு. எஜுகேஷன் இன் இந்தியா அப்படிலாம் இருக்கு. கல்வி முறைன்னு சொல்லி இருக்கு. அது எதுல போய் சேர்க்கறதுனே ஸ்டூடெண்ட்க்கு நிறைய தெரியாது. அப்ப அதுக்கு குழப்பம். நீங்க சிலபஸ் வச்சு படிக்கிறதுக்கு பதிலாக 6th to 12th வரைக்கும் இருக்கிற புக் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் புக், சயின்ஸ் புக்கோட நம்ம என்னென்னலாம் படிக்கணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். இந்த 6th to 12th புக் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம்னு அர்த்தம். 6th to 12th புக் நீங்க எந்த அளவுக்கு டெப்தா படிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வேலை. 6th to 12th புக்ல இருக்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் சொல்லிவிடும் அப்படின்னா உங்களுக்கு குரூப் 4 வேலை கன்ஃபார்ம். பிளஸ் நீங்க மெயின்ஸுக்கு நல்லா படிச்சீங்க, ஓரளவுக்கு தமிழ் புக் எல்லாம் நீங்க படிக்கணும். தமிழ் லாங்குவேஜ் புக் இருக்குல்ல,
இப்ப சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால தமிழ் லாங்குவேஜ் புக் திருக்குறள் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 இன்டர்வியூ லெவல்ல ஒரு போஸ்டிங் இருக்குன்னு அர்த்தம். அதே 6 to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் எழுத தெரியும். ஒரு கொஸ்டின் கேட்டா உங்களுக்கு எழுதுற அளவுக்கு ஒரு நீங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு டாபிக் கொடுத்தா அதுல இருந்து நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க குரூப் 1 கிளியர் பண்ணிடலாம். இதுதான் கான்செப்ட். நீங்க சிலபஸ் அந்த சிலபஸ் படிக்கணும், அந்த புக்கை படிக்கணும் அதெல்லாம் கிடையாது. 6வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்க புக்கு நீங்க எந்த அளவுக்கு படிச்சு தெரவு பண்ணீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபியூவல்ல என்னென்ன ஃபியூவலா இருக்குன்னு பாத்துங்க. எரிபொருளோட வகைகள் சாலிடு, லிக்யூடு, கேசஸ் ஃபியூவல், இது 3 இருக்கு. ஓகே, 1 செகண்ட் சார், நோட் பண்ணீங்க. ஸோ எரிபொருளோட பண்புகள் பார்த்து என்னென்னலாம் இருக்கும். எரிபொருளோட பண்புகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூவல், ஸ்பெசிபிக் எனர்ஜினா என்ன, ஸோ இதெல்லாம் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. திடப்பொருளோட எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லிக்விட் ஃபியூல் கேஸஸ் ஃபியூல் என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் அதான் என்னென்ன டீட்டெயிலாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நோட் பண்ணீங்க. இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜயன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.